ஐ வாஸ் சமர்நாத் மார்க்கெட் பண்ணாங்கட்டி. என்ன எப்படி சொல்ற அப்படின்னாக்கா, அப்படிதான் வந்து இன்னைக்கு அப்படிதான். ஏன்னாக்கா, நேத்து வந்து ஒரு அருமையான ஒரு அனுபவம் நேத்து. அது ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ, அதனால வந்து மார்க்கெட் பீரியட்லாம் அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அத ஷேர் பண்ணிடலான்றதுனால தான் வந்து எனக்கு அந்த மாரி தோணுச்சு. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நேத்து வந்து நான் படிச்ச ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஆம், இந்த பாரதிய வித்யாலயா ஸ்கூல் சொல்லுவாங்க, சேலத்துல இருக்கு. அங்க தான் நான் படிச்சது. 10th வரைக்கும் அங்க தான் படிச்சேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு நான் ஸ்கூலுக்கு போறேன். ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு ரிபப்ளிக் டே அன்னைக்கு அம் அலுமினி மீட்டிங் மாரி இருக்கும். ஆ நல்லாருக்கும். பட் நான் வந்து இதுவரைக்கும் போனதே கிடையாது. நான் வந்து கொஞ்ச நாள் ஹைதராபாத்ல இருந்தேன், பெங்களூர்ல இருந்தேன். தென் வந்து பல காரணங்களால வந்து போ முடியல. ஸோ இந்த வருஷம் எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு நேத்து போயிருந்தேன். அப்படி ஒரு நல்ல ஒரு அனுபவம் அது. சரி, அது உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆ, அதே மாரி வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கள வந்து நடுவுல கூட படிச்சவங்க யாரையும் வந்து ஆல்மோஸ்ட் நான் பார்க்கல 40 வருஷமா. பட் நேத்து வந்து அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைச்சது. ஸோ அது வந்து விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். இப்படிதான் வந்து சொல்ல முடியல. அத வந்து அனுபவிச்சா தான் தெரியும். ஆ, இது பின்னாடி அந்த பில்டிங்லாம் பார்க்குறீங்கன்னாக்கா, அந்த பில்டிங்லாம் வந்து நம்ம படிக்கிற காலத்துல கிடையாது. ஜஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கும். ஓட்டு அ வீடு மாரி தான் இருக்கும் எல்லாமே. இன்னைக்கே பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய வந்து மாறி இருந்தது. ஸோ அந்த ஸ்கூலெல்லாம் வந்து சுத்தி பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம இது பண்ணோமே, அந்த இடத்துல அது பண்ணோமே, அப்படின்ற மாரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கு. ஆ, இதில வாத்தியார் கிட்ட போயிட்டு நல்லா அடி வாங்குனது. ஏதா ஒண்ணு தப்பு பண்ணிட்டு, அப்போலாம் பெரம்பட்டி தான். கைய நீட்டி அவர் ஓங்குறதுக்கு முன்னாடியே கைய கட்டிட்டு "அட்டார்" அப்படிங்கணும். இவர் "நான் அடிக்கவே இல்லடா" அப்படிங்கும்போது அது. அப்புறம் வந்துட்டு சில வாத்தியார் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ம் யார் 2 பேர் தப்பு பண்றாங்களோ, அவங்க கதைய இன்னொருத்தன் புடிச்சுக்கணும், இன்னொருத்தன் கதை அவன் புடிச்சுக்கணும். புடிச்சுட்டு வெயில்ல நிக்க வச்சுட்டு, "உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு" சொல்லிட்டே வந்து ஒரு 25 தோப்பு கரணம், 50 தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க. வெயில்ல முட்டி போட வைப்பாங்க. இந்த மாரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் வந்து அ அதெல்லாம் இப்ப நினைக்கும்போது வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பல்லாம் வந்து ஸ்டூடண்ட் மேல கை வச்சு அவ்வளோதான் பெரிய பேஜார் ஆயிடும். ஆ, அதெல்லாம் வந்து நல்ல சந்தோஷமான அனுபவங்கள். நல்ல ஒரு கட்டுக்கோப்பா இருந்தது. என்னதான் வந்து வாத்தியார் திட்டினாலும், அடிச்சாலும் வந்துட்டு, இப்பல்லாம் வந்து நினைச்சு பார்க்கும்போது, அ ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம். ஆ, இவங்கள எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன். இங்க உட்காந்து அத்தன ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு. ஆ, இப்போ வந்து பார்த்த உடனே எல்லாம் "அடே மட மச்சான் போடா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு, யார் எல்லா நிலைமையில இருந்தாலும் சரி, எல்லாம் வந்து அந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாஷையில தான். ரொம்ப நல்லா இருந்தது. ஆ, கண்டிப்பா வந்து நீங்களும் என்ன பண்ணுங்கன்னாக்கா, காலேஜ் போறோமோ இல்லையோ, நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு போகும்போது வந்து அது இன்னும் நல்லாயிருக்கும். காரணம் என்னன்னாக்கா, காலேஜ் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அடுத்து நம்ம வந்து கெரியர் சொல்லிட்டு, அங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த காலேஜ் லைஃப் வந்து ஒரு ட்ராவல் இருக்கும். பட் ஸ்கூல் அப்படிங்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் வந்து விளையாட்டு, விளையாட்டு, விளையாட்டு மட்டுமே தவிர, அ லைஃப் பத்தி நமக்கு எதுவுமே இருக்காது. அவ்ளோ ஒரு பிளெயின் மைண்டடோட வந்து ஜஸ்ட் ப்ளே லைக் தட் அப்படின்ற மாரி தான் எவ்ரி டே இருக்கும். ஆ, ஸோ அது வந்து நிச்சயமா அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா ஸ்கூலுக்கு போணும். அந்த ஸ்கூலுக்கு எப்படி போவோங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒர்க்கிங் டேஸில போகாதீங்க. இல்லைன்னாக்கா என்ன பண்ணுங்கனாக்கா, ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல் சாத்துறதுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னாக்கா, அப்படியே கொஞ்சம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே சுத்தி பார்க்க முடியும். ஸோ அந்த மாரி வந்து போங்க. உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல அனுபவம் அது எல்லாமே. ஆ, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த ஸ்கூல்ல நான் வெளியில 10த் படிச்சுட்டு வரும்போது 1987. ஸோ ம் அந்த காலத்து இதுதான் எங்களுடைய ஸ்நாக்ஸ். ஸ்கூல்ல வந்து வெளியில விப்பாங்க. தாத்தா, பாட்டிங்கள வந்து கடை போட்டு வச்சிருப்பாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஏதோ 1, 2 தள்ளுவண்டி கடை இருக்கும். இந்த ஐட்டங்கள் தான் கிடைக்கும். ஆ, 10 பைசா, 25 பைசா தான். வீட்ல வந்து ரெகுலரா எப்படியோ ஒரு 10 பைசா வாங்கிருவோம். சம்டைம் வந்து 25 காசு குடுத்தோம்னாக்கா, ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு அமௌண்ட் சேர்த்தி குடுத்துட்ட மாதிரி. கோணப்புளியங்காய், இலந்த வடை, நெல்லிக்காய், கொய்யாப்பழம் அப்படின்னு சாப்பிட்டதெல்லாம் வந்து அங்க போயிட்டு அத அ ம் நல்ல அனுபவம் அது. அ நீங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆ, கிட்டத்தட்ட வந்து எப்படி இருந்ததுனாக்கா, ஒரு ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாரியே இருந்தது. ஒரு 2, 2 1/2 மணி நேரம் அங்க இருந்தது வந்துட்டு, அப்படியே அந்த டைம் ட்ராவல் பண்ண மாரியே வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் அது. ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களுடைய குரூப் ஃபோட்டோ. அண்ணன் வந்துட்டு மேல இருந்து 2வது ரோல நியர் சென்டர்ல இருப்பேன். முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கங்க.
இவர் வந்துட்டு எங்கள் கிளாஸ் டீச்சர். இவர் வந்து ஹெட் மாஸ்டர் வந்து கிளாஸ் டீச்சர் குப்பை அரிஜின்னு சொல்லுவோம். பயங்கர ஸ்ட்ரிக்ட். அதிகம் பேச மாட்டார். அவர் நம்ம கிளாஸில் இருக்கும்போது அங்கே வர்றாருன்னு தெரிஞ்சாலே போதும் கிளாஸ் எல்லாம் கப்சிப்புன்னு ஆகிடும். இவருடைய ஸ்டைல் வந்து அடிக்க மாட்டார். கையை பிடிச்சி கில்லுன்னா அப்படி ஒரு கில்லு. கிள்ளி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ள அந்த சுருன்னு அந்த வலி இருக்கும். அந்த மாதிரி கிள்ளுவார். நல்லா அருமையான வாத்தியார் அவர். இவர் தான் படித்தது. இந்த ஃபோட்டோ வந்து என் ஃப்ரெண்டு பாலாஜின்னு ஒருத்தன் வந்து நல்ல ஒரு பொக்கிஷம் மாதிரி வந்து வச்சுருக்கான். இன்னும் எங்கிட்ட யாரும் கிடையாது. அவன் வச்சுருக்கான். அவன் அப்புறம் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த காப்பி வந்து அவன்கிட்ட தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போங்க. சொன்ன மாதிரி வந்துட்டு ஒர்க்கிங் டேஸில் போனால் அப்படி சுற்றிலாம் பார்க்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு லீவ் நாள்லையோ இல்லாட்டி இந்த ஃப்ரீயாக ஸ்கூல் சுற்றி பார்க்க மாதிரி போகும்போது வந்துட்டு நல்லாயிருக்கும். முடிஞ்சால் உங்களோட படித்த அந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுங்களோட 4 பேரை போனீங்கன்னாக்க இன்னும் அருமையாக இருக்கும். அந்த டைம் டேபிள் பண்ண மாதிரியே இருக்கும் அது. நல்லா இருந்தது. அநேகமாக இது 6 நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கே வீடியோ. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃபைன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து சைபரிஸ்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை யூஸ், அவ்வளோதான். ஒன்ஸ் அகெயின் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஐபிஓவிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு நாளைக்கு லிஸ்ட்டுக்கு தயாராக இருக்கிறது வந்து ஷேடோ ஃபாஸ்ட் டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனி பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லாஜிஸ்டிக்ஸ் செக்டரில் வருது. இதோட ப்ரைஸ் பண்ண வந்து 118 124. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி வந்து மேபி ஒரு 120 ரேஞ்சில் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இஷ்யூ ப்ரைஸு பார்க்கலாம், நாளைக்கு தெரியும். அது இஷ்யூ சைஸ் வந்து 1907 crores வந்து மினிமம் பிட் சைஸ் 14,000. ஆல்ரெடி இது முடிஞ்சது, இப்போ சப்ஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வந்து லிஸ்ட் ஆகுது. நாளைக்கு அப்படியே லிஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு வாலட்டைல் மார்க்கெட் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து 300% வந்து நிஃப்டி லோவில் இருந்து ஹை வந்து நல்ல ஒரு ட்ராவல். ஸோ நிஃப்டி வந்து ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது ஓகே மார்க்கெட் ஊற்றிக்கிச்சு, இன்னுமே வந்து இன்னும் ஃபர்தர் டவுன் தான், அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அந்த ரெக்கவரி பார்க்கும்போது வந்து ஒரு ஹோப் தெரியுது. அதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஹோப் இருக்குது. பட் அது கூட ரிலையபிள் அப்படின்றத நான் சார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து நிஃப்டியும் சரி, லார்ஜ் கேப், மிட் கேப் கொஞ்சம் நல்ல ஒரு டீசெண்டாக வந்திருக்கு. பட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த மாதிரி வந்து பாசிட்டிவாக இல்லை. தோ பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தால் கூட ஒரு பாசிட்டிவாக இல்லை. அதே மாதிரி செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணதுனாக்கா மெட்டல் 3.07% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி பேங்க் அண்ட் பேங்க் கூட ஓரளவுக்கு மோர் தென் 1% பாசிட்டிவாக வந்திருந்தது. ஸோ சோட போனது அப்படின்னாக்கா நிஃப்டி ஆட்டோ வந்துட்டு -0.93%. ஆக்சுவலாக வந்து ஆட்டோவும் மெட்டலும் வந்து ஒரு இன்டர் கனெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எப்போவுமே வந்து ரெண்டுமே வந்து ஒரு சேர போகும் அப்படின்ட்டு. பட் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராடிக்ஷனாக தான் வந்து இன்றைக்கி அந்த செக்டர்ஸ் வந்திருக்கு. சப்சிக்வெண்ட் டேஸ் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஒரு மேஜர் செக்டர்ஸ்லையுமே ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹோப் கொடுக்குது மார்க்கெட்டில். நம்ம இது சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவு நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி சார்ட் பார்த்தரலாம். ஸோ நிஃப்டி சார்ட் பார்க்கும்போது வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் 24,600 தான் வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஏன் கொஞ்சம் ஒரு சற்று பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது காரணம் என்னன்னாக்கா, இந்த இடம் பாருங்கள் 25,000 வந்து பிரேக் பண்ணலை. இப்போ இந்த 25,000ன்றது ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் கிடையாது. டெக்னிக்கல் சப்போர்ட் கிடையாது. பட் எப்போவுமே வந்து அந்த ரவுண்ட் ஃபிகர் சொல்லுவாங்க. இப்போ 25,000, 24,000, ஈவன் வந்து 25,500, 24,500 இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஃபிகர் அப்படிங்கும்போது வந்து அது ஒரு சைக்காலஜிக்கல் நம்பராக இருக்கும். அது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸும் ஆக்ட் பண்ணும். இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கலி இது வந்து இந்த சப்போர்ட்டோ டிஸ்டன்ஸோ கிடையாது. பட் இங்கே வந்து சைக்காலஜிக்கலி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு ஒரு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஏன் நான் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்லலை அப்படின்னாக்கா, அந்த ஸ்மால் கேப் சொல்கிறப்போ காட்டுறேன் நான். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்து நிஃப்டியில் தெரியுது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இந்த 58,850 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ ஒன்ஸ் வந்து லாஸ்ட் செஷன் அது பிரேக்காக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எகைன் நல்ல ஒரு டெசிசிவ் கேண்டில் அது பிரேக் பண்ணி எகைன் ஃபர்தராக மேலே வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொடுக்குது. ஸோ மேபி வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கும் வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னாக்கா, நிஃப்டி வந்து காட்டுறேன் பாருங்களேன். ஸோ நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 24,400க்கு மேலே நல்ல ஒரு க்ளோசிங் வரணும்.
வந்ததுனாக்கா நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் ஹை போகும். ஸோ இந்த 25,800 வந்து முதல்ல வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது. இந்த முறை அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணாது. இது நல்ல ஒரு டெசிசிவ் வந்துச்சுனாலே நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் ஹை தான் வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு இது எகைன் நல்ல 6100 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுவீங்க. பட் ஒரு பாசிட்டிவிட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்குன்ற மாதிரி இருக்குது. நான் பட்ஜெட்டில் வந்து நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டி ஐடி பார்க்கும்போது சப்போர்ட் வந்து 37,800 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்தால் கூட வந்து ஒரு டைம் தான் நல்லா பிரேக் பண்ணியிருந்தது. பட் இன்ட்ராடேயில் பிரேக் பண்ணிவிட்டு க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது. பட் ஏன் வந்து நான் வந்து ரொம்ப ரிலையபிளாக சொல்லலை பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லலைன்னாக்கா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 15,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். பட் சிக்னல் பார்க்கும்போது வந்து இது கேண்டில் வைஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் வந்துருங்க இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் இது கிடைக்கல. பட் இந்த வந்து இப்போ இருக்க இந்த ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் காட்டுது. இந்த டெய்ல் பார்த்தோன்னாக்கா நல்ல ஒரு பையர் வந்து லாஸ்ட் என்ட்ரு ஆனதுனால தான் நமக்கு இங்கே டெய்ல் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆஸ்கன் வைஸ் பார்க்கும்போது மேபி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதுவும் வந்து ஒரு டெக்னிக்கல் பாசிட்டிவிட்டிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ பட் சைக்காலஜிக்கல் ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு நிஃப்டியில் தெரியுது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு 50% வந்து நம்ம நம்பலாம் மார்க்கெட்டிங்கிறது கொஞ்சம் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது. மேபி இன்னும் ஒரு 1 or 2 செஷன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சதுனாக்கா அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்முடைய மார்க்கெட் சங்கதி. இதே நம்ம யூஎஸ் மார்க்கெட் நேற்று பார்க்கும்போது வந்து டவ் வந்து 313 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது. யூஎஸ் S&P 500 வந்துட்டு 34 பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 100 பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மார்க்கெட் பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு நியர் ஹையில் வந்து ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. பட் இதுவே நம்ம வீக்லியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவ்ல சைடு திரும்ப ஆரம்பிச்சதுனாக்கா கொஞ்சம் ஹெவி ஃபால் வரும். பட் சோஃபார் வந்து நமக்கு எந்த ஒரு டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கன்சல்டேஷன் நமக்கு தெரியுதே தவிர எந்த ஒரு நெகட்டிவிட்டின்னு தெரியல. வீக்லியில் நெகட்டிவிட்டி இன்னும் தெரியல. பட் வந்து மொமெண்டம் லாஸ் ஆனது நமக்கு நீட்டாக தெரியுது. ஸோ இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுடைய சங்கதி. S&P 500 அதே மாதிரி தான் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருக்குது, ஒரு நியர் ஆல் டைம் ஹைக்கிட்ட. அதே மாதிரி இது நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஸ்விங் ஹை வந்து பிரேக் பண்ண முடியாமல். பட் இதே வந்து டவ் அண்ட் S&P 500 ஆல் டைம் ஹை கிட்ட வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து தள்ளி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போவும் வந்து நெகட்டிவ் ஜோன் தான். பட் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சைக்காலஜிக்கல் சப்போர்ட் மட்டும்தான் அது. இட் இஸ் நாட் ஏ டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை தோன்றுகிறது. பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது. ஸோ ஒரு வைட் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஃபேவராக வந்து மார்க்கெட்டுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்க்கலாம். ஸோ சண்டே பட்ஜெட் அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் செஷன் ட்ரேடிங் செஷனும் இருக்குது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சண்டே இதுவரை வச்சதில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். சாட்டர்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் மார்க்கெட் சங்கதி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, ரொம்ப பாய். தேங்க்யூ.